ஜனாதிபதியின் சீன விஜயத்தில் புதிய முதலீடுகள் கிடைக்கப்பெறவில்லை. பாட்டலி சம்பிக்கிறனவக்க அனுர அரசாங்கத்திற்கு சஜித் விடுத்துள்ள எச்சரிக்கை. ஊடக பிரிவு அலுவலக சுவரில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள அனுரவின் புகைப்படம். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் அத்தியாவசியமானது. சதோச சில்லறை விற்பனை நிலையங்களை 1000 விரிவுபடுத்தும் திட்டம் விரைவில். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. புதிய தீர்மானம் காவல்துறையினர் வெளியிட்ட அறிவிப்பு. ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் சீன விஜயத்தின் போது புதிய முதலீடுகள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்கிறனவக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி சீனாவுக்கு சென்று புதிய திட்டங்கள் தொடர்பில் எந்தவித உடன்படிக்கையிலும் கைச்சாத்திடவில்லை என அவர் தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். அநேகமான திட்டங்கள் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டவை எனவும் புதிய முதலீடுகள் என நாட்டுக்குள் எதுவும் கொண்டுவரப்படவில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு முதலீடு குறித்து நீண்ட காலமாக சீனாவுடன் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். 2011ஆம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ஆட்சி காலத்திலும் அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு தொடர்பில் பேசப்பட்டதாக தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரியின் ஆட்சி காலத்திலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தொடர்பில் சீனாவுடன் பேசப்பட்டதாகவும் அமைச்சரவையில் இந்த யோசனைக்கு அனுமதியும் வழங்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த யோசனையை முன்னாள் அமைச்சர் மலிக் ஜமரவிக்ரம அமைச்சரவைக்கு முன்மொழிந்திருந்தார் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த சீன விஜயத்தில் புதிய விடயங்கள் எதுவும் கிடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல இலங்கையை ஹாங்காங் போன்று தனது மாநிலமாக மாற்றிக்கொள்ள சீனா முயற்சிப்பதாக அன்று கூறிய தலைவர்கள் இன்று சீனாவிற்கு விஜயம் செய்து முதலீடுகள் கிடைத்துள்ளதாக கூறுவது கவலைக்குரிய விடயம் என சம்பிக்கிறனவக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். உரமானியம் மற்றும் மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். கல்கமுவ பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் பங்கு பெற்றிய போது சஜித் பிரேமதாச இந்த விடயத்தை தெரிவித்தார். மின்சார கட்டணங்களை 33% குறைக்க முடியும் என அரசாங்கம் உறுதிமொழி வழங்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படும் வரையில் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் ஜனநாயக ரீதியில் போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி ஊடக பிரிவின் பிரதான நுழைவு வாயிலினுடன் கூடிய சுவரில் மாட்டப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதிகள் புகைப்படங்கள் அகற்றப்பட்டு தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் புகைப்படம் மாத்திரம் வைக்கப்பட்டிருப்பதாக மத்திய மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் ரஞ்சித் கீர்த்தி தென்னகோன் தெரிவித்தார். முகநூலிலிட்ட பதிவொன்றின் மூலமே அவர் இந்த தகவலை பதிவிட்டுள்ளார். குறித்த சுவரில் சுதந்திர இலங்கையின் அனைத்து அரசு தலைவர்களின் புகைப்படங்களும் அண்மை காலம் வரை கௌரவமான முறையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது அனைத்து புகைப்படங்களும் நீக்கப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் புகைப்படம் மட்டுமே இருப்பதாக அவர் குறித்த பதிவில் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி ஊடக பிரிவின் அலுவலகம் ஒரு கட்சி அலுவலகம் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் அத்தியாவசியமானது என தேசிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மபிரிய திசாநாயக்க தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்குவது தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த வாகனம் எவ்வாறான வாகனம் என்பது பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது பணிகளை முன்னெடுப்பதற்கு வாகனங்கள் மிகவும் இன்றியமையாதது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நவீன வாகனம் ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பழைய வாகனங்களின் உதிரி பாகங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் அவற்றை பழுது பார்த்து பாரிய செலவினை ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்தார். சில வாகனங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதுவரையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் கிடைக்கப்பெறவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தவும் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கவும் நாடு முழுவதும் சதோஷா சில்லறை விற்பனை நிலையங்களை 1000 விரிவுபடுத்தும் திட்டத்தை வர்த்தக மற்றும் வணிக அமைச்சர் வசந்த சமரசிங்க அறிவித்தார். அனுராதபுரத்தில் புதுப்பிக்கப்பட்ட சதோஷ விற்பனை நிலையத்தை மீண்டும் திறந்து வைக்க நிகழ்வில் அமைச்சர் இந்த தகவலை தெரிவித்தார். கடந்த 3 மாதங்களில் அரசாங்கம் பொருட்களின் விலையை 17% குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 1000 விற்பனை நிலையங்களாக விரிவுபடுத்தும் இலக்குடன் 2025ஆம் ஆண்டில் 150க்கு மேற்பட்ட புதிய சதோச விற்பனை நிலையங்களை திறக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 3 மாதங்களில் பொதுமக்களுக்கு மலிவு விலையில் பொருட்களை வழங்குவதை உறுதி செய்து 40 அத்தியாவசிய பொருட்களின் விலையை 8% குறைத்துள்ளதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். நாட்டின் உற்பத்தி மற்றும் சேவை நடவடிக்கைகள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதத்தில் நாட்டின் உற்பத்தி மற்றும் சேவை நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது.
இதன்படி உற்பத்தி துறைகளுக்கான கொள்ளளவு முகாமியாளர் சுட்டன் 57.2 பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதத்தில் சேவைத்துறைக்கான கொள்ளளவு முகாமியாளர் சுட்டன் 71.1 சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதேபோல இலங்கை கொள்ளளவு முகாமியாளர்களின் உற்பத்திக்கான சுட்டன் 2024 நவம்பரில் 53.3 பதிவாகியுள்ளது. மேலும் புதிய கொள்ளளவு கட்டளைகள் உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளிலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக காவல்துறை உத்தியோகர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய 9,000 பேரை புதிய காவல்துறை உத்தியோகர்களாக நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் போக்குவரத்து கட்டுப்பாடு, குற்றச் செயல்கள் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு என்பவற்றுக்காக கடமையாற்ற வேண்டும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ள தற்போதைய அதிகாரிகளின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே புதிய காவல்துறை உத்தியோகர்களை நியமிக்க தீர்மானித்துள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். இலங்கையின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக நாடு முழுவதும் போக்குவரத்து, குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன.